இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ஆகட்டும் பொலிட்டிக்கலாவும் எக்கனாமிக்கலாவும் மிலிட்டரியாவும் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம சொல்லும் போது அவன் தானே எல்லாத்தையும் அடிக்கிறான், அவன் தானே எல்லா சேதாரம்லாம் பண்ணுவான், சுப்பீரியரா வெப்பன்லாம் வச்சிருப்பான், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அமெரிக்கா இந்த போன மாசம் யமன்ல இருக்கிற ஹுத்தி கழகக்காரர்களோட அமைதி ஒப்பந்தம் போட்டுச்சு, போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அமெரிக்கான்றது கரியர் உச்சத்துல இருக்கிற ராணுவ ரீதியாக அப்படி ஒரு நாடு. அது நினைச்சா பெரிய பெரிய நாடுகளே போட்டு அடிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன நாட்டுல யமன்ற ஒரு சின்ன நாட்டுல ஹுத்தி ரிபல்ஸ்ன்ற ஒரு சின்ன போராளி குழுட்ட அப்பா சண்டையை நிறுத்திக்கலாம்ன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அங்க அமெரிக்க மக்கள் செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க. ஏண்டா 3 வருஷமா உக்ரைன் போர்னு பில்லியன் டாலரா கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க, இஸ்ரேல் போர்னு எங்க பட்னியை போட்டு அவனுக்கு ஆயுதம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க, இங்க விலைவாசி ஏற்றம் இருக்குது, இங்க வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, காலநிலை மாற்றம்னு டெக்னாலஜின்னு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா செருப்பு கழட்டி அடிக்கவும் $1 இனிமேல் போருக்கு போக கூடாதுன்ற எண்ணத்தினால இந்த போரை நீடிப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டார். வந்தாங்க இருக்கிற எஜுகேஷன் கூட்டும் மிரட்டினாரு. ஆமா போர் நிப்பாட்டிக்க அப்படின்னு. ஆமா, அதனாலதான் யமன்ல போய் போர் நிறுத்தம் செய்யறாங்க.